ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கிறதால பலவிதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்களை தானாக வந்து சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை பூஜையில வச்சு வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதா தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நமக்கு தெரியாம 28வதா ஒரு நட்சத்திரம் இருக்குதாம். அதைத்தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சொல்ல போனா இந்த ஒரு நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு முறை வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வருமா. பொதுவா ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் ஒரு நாள் இருக்கும். ஆனா 28வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் நீடிக்கக்கூடியது. இந்த 24 நிமிஷத்துல கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நாம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை நமக்கு வாரி வழங்குவார். சொல்ல போனா கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பூலோகத்துக்கு அனுப்பாம தன்னோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா பல புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்குது. பல ஜோதிட நிபுணர்களும் இதைத்தான் கணிச்சு சொல்லியிருக்காங்க. காரணம், இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா பூலோகத்துக்கு இதை அனுப்பலையாம். ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்துல என்ன வரணும்னு கேட்குறோமோ அது அப்படியே கிடைச்சிடும். அதை முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோட நீட்டிப்பு நேரத்தை கூட வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வச்சிருக்காரு. இது வருஷத்துல ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் வரும். கடந்த மாதம் 18ஆம் தேதி நம்ம அபிஜித் நட்சத்திரத்தை பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இந்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி ஆனி மாதம் 1ஆம் தேதி நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்குது. அது சரியா வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் நீடிக்கும்னு சொன்னோம்ல. அந்த 24 நிமிஷங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் நமக்கு துரதிருஷ்டவசமா இரவு நேரத்துல வந்திருக்குது. போன மாதம் பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வந்துச்சு, ஒரு 6:40 மணிக்கு மேல. ஆனா இந்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய நேரம் எப்பன்னு கேட்டீங்கன்னா அதிகாலை 12 மணி 9 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய, அதாவது ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 12 மணி 9 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் 12 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சரியா 24 நிமிஷங்கள் மட்டுமே நீடிக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை நள்ளிரவுல வந்திருக்கிறதால நிறைய பேரால வழிபடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அப்படியே வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அலாரம் வச்சு நீங்க எழுந்துதான் நீங்க வழிபாடு செய்யணும். அபிஜித் நட்சத்திரத்தால ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுது, இது மூலயமா நம்மளோட கடன் சுமை கடன் பாரம் குறையுது அப்படின்னா ஒரு 24 நிமிஷம் உங்க வாழ்க்கையில மாதத்துல ஒரு நாள் ஒதுக்குறது தப்பு இல்லை. நீங்க தூக்கத்தை விட்டுட்டு வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும் இதுக்கு ஒதுக்கி நீங்க பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போறதும் சிறப்பு தான். ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 12 மணி 9 நிமிஷத்துக்கு பிறகு 12 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இந்த 24 நிமிஷத்துல வீட்டோட பூஜை அறையில முடிஞ்சா 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்க. கிருஷ்ண பரமாத்மாவை மனசார வேண்டிக்கிட்டு என்ன வரன் வேண்டுமோ அதை கிருஷ்ணர்கிட்ட மறக்காம கேளுங்க, கட்டாயம் கொடுப்பார். ஒருவேளை இரவு நேரத்துல கண் விழித்து தூங்க முடியல, கண்டிப்பா அலாரம் வச்சு எதிர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேற வழி இல்லை, அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஏதாவது ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை தான் நீங்க பயன்படுத்திக்கணும். இருந்தாலும் இந்த 24 நிமிஷத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக, அதாவது கண் விழித்தாலும் சரி கண் விழிக்க முடியலனாலும் சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறையை பண்றதால அபிஜித் நட்சத்திரத்துல கண் விழித்த பலனை நீங்க பெற முடியும். தனம், வீடு, பணம், குழந்தை பாக்கியம், நகை, இது எல்லாமே ஒரு விதமான செல்வங்கள் தான். இந்த செல்வங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல எல்லாரோடையும் முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பொதுவா பொருளாதார கஷ்டம் பாதி நீங்கிட்டாலே நமக்கு வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்ய முடியுமோ அது எல்லா வழிபாடையும் செஞ்சு பார்த்துருப்பீங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருக்கும், இல்லைன்னா ரொம்ப பொறுமையா வேகம் குறைவா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும் இதை பயன்படுத்தி இந்த அபிஜித் நட்சத்திரம் வணங்குறது மூலயமா நீங்க கேட்கக்கூடிய விஷயம் வரம் எதுவா இருந்தாலும் அது சீக்கிரமா கிடைக்கும். ஒருவேளை அபிஜித் நட்சத்திரம் பிறக்கக்கூடிய அந்த ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 12 மணி 9 நிமிஷத்துக்கு பிறகு கண் விழித்து அலாரம் வச்சு எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்ய முடியும்னா தாராளமா செய்யுங்க. ஒருவேளை கண் விழித்து இரவு நேரங்களில் எந்திரிக்க முடியாது, உடல் ஒத்துழைக்காது, இல்ல வீட்டுல பெரியவங்க குழந்தைங்க இருக்காங்க, எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை தாந்திரிக முறையை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியே தயார் செய்து வீட்டோட பூஜையில வச்சுட்டு நீங்க தூங்கலாம். இல்லைன்னா அலாரம் வச்சு எந்திரிச்சு கூட அபிஜித் நட்சத்திர வேலையா அந்த நேரம் வரக்கூடிய அந்த 24 நிமிஷம் நீங்க பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் மொத்தமா 2 பொருள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் வெண்கடுகு. வெண்கடுகு அப்படிங்கிறது
கண் திருஷ்டியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதை விட முக்கியமானது எதிரிகள் தொல்லையை வேரோடு அறுக்கக்கூடியது. கெட்ட சக்திகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் பொடி பொடியாக மாற்றக்கூடியது இந்த வெண்கடுகு. தெய்வ சக்தி அதிகம் நிரம்பி வைக்கக்கூடியது. சொல்லப்போனா எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நேர்மறை ஆற்றல்களை உங்க வீட்டுக்குள்ள அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளா நீங்க இந்த வெண்கடுகை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா 6 எண்ணிக்கையில ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடத்துலலாம் மகாவிஷ்ணு தானா இருப்பாரு. மகாவிஷ்ணு யாரு? பெருமாள், திருமால், கிருஷ்ண பரமாத்மா, இப்படி எல்லா அவதாரங்களுக்கும் ஒருத்தவா இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவையும் நாம இந்த பரிகாரத்து மூலமா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க போறோம். வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல இதை நம்ம பண்ணக்கூடியது ஜூன் 14ஆம் தேதி. அபிஜித் நட்சத்திரம் வந்து ஜூன் 15 அதிகாலை 12 மணி தான் பிறக்குது. கண் விழிக்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க ஜூன் 14ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல எல்லாமே சின்னதா ஒரு தட்டுல வெண்கடுகை கொட்டி வச்சு அது மேல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி 6 எண்ணிக்கையில ஏலக்காயை வச்சுட்டு நீங்க வழிபாட முடிச்சு தூங்க போயிடலாம். கண் விழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்ல அலாரம் வச்சு எந்திரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 12 மணி 9 நிமிஷம் பிறந்ததுக்கு அப்புறமா வீட்டோட பூஜை அறையில 2 தீபங்கள், நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு, கிருஷ்ண பரமாத்மா போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோவுக்கு முன்னாடி சின்னதா தட்டு மேல வெண்கடுகை கொட்டி அது மேல 6 எண்ணிக்கையில நீங்க வந்து ஏலக்காயை வச்சிருங்க. வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த 24 நிமிஷத்துல கெடுதலை நீக்கக்கூடிய வெண்கடுகும் நல்லதை வாரி வழங்கக்கூடிய ஏலக்காயும் சேரும்போது பலவிதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்பி தாராளமா முடிஞ்சா அலாரம் வச்சு கண் விழித்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. முடியாதவங்க ஜூன் 14ஆம் தேதி, அதாவது அபிஜித் நட்சத்திரம் பிறக்கிறதுக்கு முதல் நாள் மாலை 6-7 மணிக்கெல்லாமே இதை தயார் செஞ்சு பூஜையில வச்சுட்டு நீங்க தூங்க போயிட்டு மறுநாள் அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டோட பூஜை அறையில ஓரமா ஏதாவது சுவாமி படங்கள் பண்ணி வச்சிடுங்க. இந்த ஒரு அமைப்பு உங்க வீட்டோட பூஜை அறையில தொடர்ந்து இருக்கும்போது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். கெடுதல்லாம் உங்க பக்கம் நெருங்கவே நெருங்காது. தேவையில்லாத போட்டி போடாம கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயம் எல்லாமே அந்த வெண்கடுகு உள்வாங்கிக்கும். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த வெண்கடுகை எடுத்து நீங்க தூபதீபம், சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் போட்டுருங்க. ஏலக்காயை தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தயார் செய்து வச்சிருங்க. அடுத்ததா வருஷத்துல இன்னும் ஒரு நாள், இப்ப இந்த மாசம் ஆனி 1ஆம் தேதி, ஜூன் 15ஆம் தேதி வந்து ஒரு அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்குன்னா அடுத்ததா ஒரு அபிஜித் நட்சத்திரம் வரும். அன்றைக்கு மறுபடியும் இதே மாதிரி தயார் செய்து நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஜூன் 15ஆம் தேதி அபிஜித் நட்சத்திர வேலையிலையோ இல்ல அதுக்கு முந்தின நாள் மாலையிலயோ வந்து நீங்க பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதை ஒரு 2-3 நாட்கள் இல்ல ஒரு வாரமாவது பூஜையில வச்சுட்டு அதுக்கப்புறம் தூப தீபம் காமிக்கும் போது அந்த சாம்பிராணி தூபத்தை அதை போட்டுருங்க. கூடுமான அளவுக்கு அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த 12 மணி 9 நிமிஷத்துல இருந்து 12 மணி 33 நிமிஷம் அதிகாலை இந்த நேரத்துல இந்த பொருட்களை பூஜையில வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது கூடுதல் பலனை கொடுக்கும். கொடுக்க முடியாதவங்க, வைக்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க மட்டும் முதல் நாள் இரவே தூங்க போறதுக்கு முன்னாடி பூஜையில வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது வரைக்கும் உங்க வீட்டுல கிருஷ்ண பரமாத்மா போட்டோ சிலை இல்லைன்னா முதல்ல கிருஷ்ணனோட போட்டோ வச்சு வாங்கி வச்சு தாராளமா அபிஜித் நட்சத்திர வேலையில பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட அருள், அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட பார்வை உங்க மேல விழும். இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.